ஹலோ, வெல்கம் டு குமரி கோமலி குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு இட்லி தோசை கூட சாப்பிடக்கூடிய ஒரு பூண்டு சட்னி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக புளி, சின்ன வெங்காயம் கொஞ்சம், 10-15 காஞ்ச மிளகாய். இனி இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடாயில் அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயாச்சு. இதில் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். லைட்டாக வதங்கினா போதும், நல்லா வதங்க தேவையில்லை. இப்போ லைட்டாக வதங்கியாச்சு. இனி இந்த பூண்டையும் புளியையும் போட்டுருங்க. பூண்டு சட்னி ரொம்ப காரமாக தான் இருக்கும். காரம் கம்மியாக வேணும்னுங்கிறவங்க இதில் பாதியாக ஒரு 15 வத்தல் மிளகாய்க்கு பதிலாக பாதி காஷ்மீரி மிளகாய் எடுத்தால் போதும். அப்போ கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். இனி இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணு. இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம். இப்போ வதங்கியாச்சு. இனி கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா தாளிச்சு எடுத்துடலாம். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம்.
இனி இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடுறேன். இப்போ நம்ம பூண்டை வதக்கி எடுத்த அந்த கடாயிலே எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு. இப்போ கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சாச்சு. கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, தேவையான கறிவேப்பிலை, இப்போ பூண்டை நம்ம பூண்டு சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு. நான் வந்து எனக்கு கொஞ்சம் இட்லி கூட சாப்பிட, அதனால கொஞ்சம் தண்ணியாக வேணும். தண்ணி கம்மியாக வேணுங்கிறவங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு தாளிச்சு எடுத்தா போதும். இது இட்லி தோசை கூட சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா போட்டுடலாம். உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். இனி லைட்டாக சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பூண்டு சட்னி ரெடி ஆயாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனி இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். நல்ல ஸ்பைசியான பூண்டு சட்னி ரெடி ஆயாச்சு. இது இட்லி தோசையை கூட சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.